ஓகே, எக்ஸலண்ட். இந்த கிளாஸில் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே ஷேடோ எஃபெக்ட் கொடுத்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பிரைட்னஸ் எஃபெக்ட் இருக்குது பாருங்கள், ஒரு ஒயிட் எஃபெக்ட். இந்த எஃபெக்டை இப்போ இந்த கிளாஸில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம், இதுக்கு ஒரு தனி லேயர் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பிரைட்னஸை அப்ளை பண்ண போகிறோம். ரைட், இப்போ புது லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் இல்லை ஹைலைட். ரைட், மறுபடியும் இதை கிளிக் பண்ணுறேன். இதை கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த கலரை ஒயிட் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷு மாற்றிக்கிறதுனால மாற்றிக்கலாம். டிஃப்ரெண்ட் ப்ரஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ரஷ்ஷு வந்து பெருசாக வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது ரொம்ப அதிகமாக வருது. கண்ட்ரோல் இசட் சின்னது பண்ணுறேன். சரி, கண்ட்ரோல் டி. அடுத்தது க்ரீனை கண்ட்ரோல் கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு கிளிக் பண்ணுறேன். ஸோ இது முழுக்க முழுக்க உங்களுடைய ஐடியா தான். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். இப்போ கண்ட்ரோல் டி பண்ணிக்கிறேன். மறுபடியும் ஆரஞ்சு கிளிக் பண்ணுறேன். கண்ட்ரோல் கிளிக். இப்போ அது செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது மறுபடியும் ஃபஸ்ட் லேயருக்கு வந்துடணும். ஹைலைட் லேயருக்கு வந்துட்டு இப்போது கிளிக் பண்ணுறேன். ஸோ ஒரு ஹைலைட்டிங் எஃபெக்ட் கிடச்சிருச்சு. கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ளூவை கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் ஹைலைட் ஃபஸ்ட் லேயருக்கு வரேன். ஓகே, இப்போ கண்ட்ரோல் டி. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ ஷேடோ எஃபெக்ட்டு ப்ளஸ் ஹைலைட்டிங் எஃபெக்ட்டு இது எல்லாம் சேர்ந்தால் இது வந்து ஒரு 3 டைமென்ஷனல் ஒரு லோகோ எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்குது. இதை பண்ணி பார்த்துட்டு அடுத்த கிளாஸுக்கு வாங்க, என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.